எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். குல குலன்னுலாம் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் அரிசி உப்புமாவும் நமக்கு கிடைக்கிது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லை எங்கள் வீட்டில் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி இதே மாதிரி செஞ்சு வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, அரிசி உப்புமாவுக்கு 2 வகையான அரிசி எடுப்பாங்க. ஒன்று ஒரு சிலர் பச்சரிசி தான் நான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க பச்சரிசி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சாப்பாட்டு அரிசியிலே நான் செய்யலாமா அப்படின்றவங்க சாப்பாட்டு அரிசியில் செய்ய. அதாவது நான் பச்சரிசி ஒத்துக்கொன்றவங்க பச்சரிசியில் செஞ்சுக்குங்க. புழுங்க அரிசி செய்வேன்றவங்க புழுங்க அரிசி செஞ்சுக்குங்க. இது தண்ணியோட அளவு மட்டும்தான் மாறும். பச்சரிசிக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், புழுங்க அரிசிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்ம அரிசி நான் கழுவெல்லாம் இல்லை. இது நம்ம வறுத்து போட்டு தான் செய்ய போகிறோன்றதுனால நான் இதை துணி வச்சு தொடச்சிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது அரிசி கொஞ்சம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் படபடன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதிலே என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. தூள் கட்டி பெருங்காயம் இருக்குல்லையே, அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே பவுட்ரு பண்ணும் போது எல்லாம் பவுட்ரு ஆயிரும். அதுக்காக இப்போ இதை ரவை பதத்துக்கு நம்ம மிக்சியிலேயே தூள் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். பாருங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே வெயிலில் காய வச்சுருக்கேன். இதையும் வறுத்துக்குங்க. இதுலேயே இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதையும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நல்ல வெயிலில் காய வச்சு இதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் போட வேண்டாம். இதுலேயே இது காய வச்ச கருவேப்பிலை தான். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் 1 கப்புக்குன்றதுனால நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, பாருங்கள் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூட்லேயே இதை நல்லா பொரிய விட்டுக்குங்க. பாருங்க, இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை, அதையுமே நல்லா வறுத்தரலாம். வெயிலில் காய வைக்கணும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால நான் இதை அப்படியே வறுக்கிறேன். பாருங்கள், இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டேன்.
வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் தூள் உப்பு வேணாலும் தூள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரவை பதத்துக்கு அரைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அப்படியே மிக்சியை வந்து ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. இதை வந்து பல்ஸில் போட்டு போட்டு எடுத்தோம்னா ரவை பதம் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம கலந்து இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அரிசி உப்புமா வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். சப்போஸ் எனக்கு இது செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது 1/4 கிலோவிலேருந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது. பாருங்கள், இதிலேருந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்குவோம். இப்போ அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் பொடி பண்ணி வச்சதை 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். பாருங்கள், அரிசி உப்புமா செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதிலே கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்குன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், அதாவது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த வெங்காயத்திலே போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு வச்சுக்கோங்க. உப்பை வந்து கொஞ்சமாக இப்படி குடிச்சு பாருங்க. பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் ஒரு பெஞ்சு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா சேர்க்கவே வேண்டாம். உப்புமா செஞ்சதுக்கப்புறம் கூட கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும் உப்பு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வைக்கணும். நல்லா பபிள்ஸ்லாம் வரணும். நல்லா கொதிக்குது இல்லையா, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, குக்கரை வந்து வெயிட் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடியும் பிடிக்காமல் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எது வேணாலும் சேர்த்து நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான அரிசி உப்புமாவும் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் சக்கரை கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். குழ குழன்னுலாம் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது.
இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற டைமில் 1 டம்ளர் போட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்யும் போது நீங்கள் வந்து தேங்காய் துருவல் மட்டும் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், தேங்காய் துருவல் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு அரிசி உப்புமாவை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். இனிமேல் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் அரிசி உப்புமாவும் நமக்கு கிடைக்கிது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லை எங்கள் வீட்டில் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி இதே மாதிரி செஞ்சு வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.